Hello friends, welcome back to our channel KL Logi Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து satin stitch தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட்டில் போட்டு காமிக்க போகிறேன். அண்ட் கிளாஸ் மார்க்கர், நீடில் நம்பர் 14 துலிப் பிராண்ட் 23 கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிசர். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நான் வந்து satin stitch வந்து போட்டு காமிக்க போகிறேன். இதுக்கு அதே மாதிரி தான் நான் வந்து த்ரெட்டு வந்து டபுள் த்ரெட்டாக தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறோம். த்ரெட் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஒரே ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் இப்படி ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் இப்படி மேலே போய் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ இதுதான் வந்து சாட்டின் ஸ்டிச்சு. இந்த சைடு ஒரு லாங் ஸ்டிச் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், இந்த சைட்லேயும் வந்து லாங் ஸ்டிச் ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டு வர போகிறோம். அப்படியே நெருக்கமாக பக்கத்தில் வந்து போட்டு வரணும். அந்த கீழே இருக்கிற கிளாத் வந்து தெரியாத அளவுக்கு போட்டு வரணும். லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், இந்த ஸ்டிச் வந்து எல்லா இதுக்கும் யூஸ் ஆகுங்க. இந்த லோடிங் ஸ்டிச்சுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போட்டு காமிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஸ்டிச் இது. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரே ஒரு லாங் ஸ்டிச், பக்கத்தில் சின்னதாக வந்து ஒரே ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம், செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு வரணும். ஒரே ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ இந்த பார்டர்லலாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து விழுகும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஏதாவது சரி வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு பீட் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாமே மறைஞ்சிரும். கொஞ்சம் அடைச்ச மாதிரி அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து போட்டுவாங்க. ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே வந்து சின்னதாக குட்டியாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். அதாவது அந்த பெரிய செயின் ஸ்டிச் வந்து லாக் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரே ஒரு செயின் ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோடிங்கெல்லாம் கூட இந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஈஸி. ஃப்ளாட் லோடிங்க்கு, த்ரெட் வச்சு லோட் பண்ணுறது, வந்து எம்போஸ்டாக லோடிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த நீங்கள் சாட்டின் ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவீங்க. பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோஸில் வரும். ஸோ அதில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த பேசிக் இந்த சாட்டின் ஸ்டிச் வச்சு தான் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. மெயினாக லோடிங்க்கு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இங்கே வந்து நம்ம லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பார்டர்லலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும். அதுக்கு வந்து நான் வந்து சில்வர் கலர் சுகர் பீட் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்து சூயிங் த்ரெட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இதுன்ட்டு இல்லை, ஸ்டோன் செயின் கூட நீங்கள் வந்து பார்டராக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு லைன் ஜரி த்ரெட், அப்படி இல்லாட்டி சில்க் த்ரெட்டில் கூட பார்டராக கொடுக்கலாம். நம்ம பார்டராக கொடுக்கறதுனால அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நீட்டாக வந்து மறைஞ்சிரும். ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து சாட்டின் ஸ்டிச்சு. நான் வந்து சில்வர் கலர் பீட் யூஸ் பண்ணி நான் வந்து பார்டராக கொடுத்துருக்குறேன்.
நான் வந்து இன்னொரு டைப் ஆஃப் சாட்டின் ஸ்டிச் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எம்போஸ்டு சாட்டின் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த பார்டரில் வந்து நம்ம ஒரு பார்டர் கொடுத்துட்டு அது மேலே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போடுவோம். இது பார்க்குறது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்குறது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எம்போஸ்ட் எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதுவும் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு பார்டர் வந்து கொடுத்துட்றேன். நான் வந்து இதுக்கு க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு நான் வந்து ஒரே ஒரு பார்டர் வந்து கொடுத்துட்றேன். இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே வந்து எண்டு நாட் போட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன். இதுக்கு வந்து நான் உள்ளே வந்து லாங் ஸ்டிச், வெளியில் வந்து ஷார்ட் ஸ்டிச் போடுறேன். இதுதான் வந்து எம்போஸ்டு ஸ்டிச். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து லாங் ஸ்டிச் போட்டு வெளியில் அந்த நம்ம பார்டர் போட்டிருக்கோம்ல அதுக்கு வெளி பக்கத்தில் வந்து சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறோம்ல அது நம்ம போடணும். அதுதான் வந்து எம்போஸ்டு சாட்டின் ஸ்டிச். இந்த த்ரெட்டுக்கு உள் பக்கத்துலேருந்து லாங் ஸ்டிச் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் வெளி பக்கத்தில் போய் ஒரு ஷார்ட் ஸ்டிச் போடணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து உள் பக்கத்தில் வந்து ஒரு லாங் ஸ்டிச், வெளி பக்கத்தில் அந்த த்ரெட்டை ஒட்டியே போடணும் ஷார்ட் ஸ்டிச்சு. அதே மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் இந்த பார்டரில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு லீஃப் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் பெட்டல் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த சாட்டின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் கீழே இருக்கிற கிளாத்து தெரியாமல் அடைச்ச மாதிரி போடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாட்டின் ஸ்டிச்சு. இது ஒரு ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு கூட சொல்லலாம். ஒரு டிசைனை வந்து அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுரும். அப்படியே நீட்டாக ஸ்மூத் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து சாட்டின் ஸ்டிச்சு. இந்த எண்டில் வந்து நான் எண்டு நாட் போட்டேன். ஸோ இந்த இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்டில் இருக்கும். அதாவது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளாட் ஸ்டிச்சஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. அதாவது ஒரு லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், இந்த சைடு ஆப்போசிட்டில் போய் ஒரு லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச் அப்படி மாற்றி மாற்றி போட்டு வரணும். நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து போட்டு காமிச்சிருக்கிறேன். இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இதுக்கு வந்து பார்டர் வந்து கொடுக்கல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.